நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டெல்லி சரோஜினி நகரில் கிறிஸ்துமஸ் தொடர்பாக பல்வேறு கட்டமான விற்பனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் மதியழகன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களால் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தலைநகர் டெல்லியும் வெகு விமர்சையாக தயாராகி வருகிறது. தற்பொழுது நாம் டெல்லி சரோஜினி நகர் மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் இருக்கிறோம். இந்த கடையை பொறுத்த வரைக்குமே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அளிக்கப்படும் பரிசு பொருட்களாக இருக்கட்டும், அதே போல சிறுவர்களுக்கு அளிக்கப்படும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவிலான சிறிய வகை பொம்மைகள், அதே போல கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பயன்படுத்தும் உடைகள், அந்த ஒரு சிறப்பு தொப்பிகள் ஆகியவையும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல வீட்டினை அலங்கரிக்கக்கூடிய அந்த அலங்கார பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கிறிஸ்துமஸினுடைய மிக முக்கியமான அந்த கிறிஸ்துமஸ் மரமானது பல்வேறு வகைகளில் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெரிய வகை கிறிஸ்துமஸ் மரங்களும் அதே போல சிறிய வகை கிறிஸ்துமஸ் மரங்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருக்கின்றன. கிறிஸ்துமஸ் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாதிப்பும் இன்றி கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மார்க்கெட் பகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கடைகள் கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றன. இதற்காக மக்கள் ஆர்வமுடன் வந்து கிறிஸ்துமஸுக்கான பொருட்களையும் வாங்கி செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லி சரோஜினி நகர் மார்க்கெட்டில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் மதியழகன்.